அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் இன்பம்னா எது நிரந்தரமான இன்பம் எது அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒன்றா இருப்பது இன்பம். அது ஒரு இன்பம், அது சிற்றின்பம்னு பேர். அதை விட இன்பம் எதுனா குழந்தைகளை தீண்டுவது. குழந்தைகள் தீண்ட உடற்கின்பம் அப்படின்னாரு திருவள்ளுவர். அது அந்த ஆண் பெண் உறவோட இது இன்பம். அது ஒரு இனம் புரியாத இன்பம். குழந்தைங்க மேலே போட்டது படுக்க வைக்கிறது, கட்டி பிடிக்கிறது, அதெல்லாம் ஒரு இன்பம். குழந்தைகளை அது கூட இன்பம் உண்டானா உண்டு. அது விலங்குகள் கிட்ட வர இன்பம். நாய்கள், பூனைக்குட்டி, அந்த மாதிரி பெட் அனிமல் கிட்ட வர இன்பம். அதோட இன்பம். அதோட இன்பம் உண்டானா தனிமையில் பகவானை வேண்டுறது. முருகப்பெருமான் தனிமையில் வேண்டுறது, இல்லை சிவபெருமானை தனிமையில் வேண்டுறது. அதோட இன்பம். அதுதான் இன்பம்னா அதோட இன்பம் பேரின்பம். அதுதான் சரணாகதி அடைவது. முருகப்பெருமானே கதி என்று சரணாகதி அடைவது. அப்போது சரணாகதி அடைஞ்சினா நம்ம உடம்போட சரீர புத்தியே இருக்காது. கத்தியால் குத்தினோட தெரியாது. ரமண மகரிஷியை தலையில் காக்கா குத்துமா சிரிச்சுக்கினே இருப்பாராம். ரத்தம் கொட்டும் சிரிப்பாராம். அதுதான் பேரின்பம். எதுனா தன்னை மறந்த நிலையில் இருப்பது, சரீர புத்தி இல்லாமல் பகவான்கிட்ட நேரடி தொடர்பில் இருப்பது பேரின்பம். அதுதான் இன்பத்தில் சிறந்த இன்பம் மக்களே. வணக்கம்.